Welcome to all of you to my video. In this video, we are going to see chapter 2, numbers and sequences, example 2.1. We have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 34 கேக் இருக்கான் ஒருத்தங்கிட்ட, நம்மகிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கலாங்க. ஸோ ஒரு பாக்ஸில் 5 கேக் தான் இருக்கும். ஸோ 5 கேக் தான் இருக்குது. இது கேக்கு ஒரு சர்க்குலர் கேக்குன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ 5 கேக் இருக்குதுன்னா எவ்வளோ பாக்ஸு மிச்சம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் எவ்வளோ வேல்யூஸை அன்லாக் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 34 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் 34 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம அங்கே வந்து 5 கேக்ஸ் ஒரு டிவிஷனையும் கொடுத்துட்டாங்க. அப்போ 34/5 அப்படின்னா சொல்லி டிவைட் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் இது வேறு மாதிரி யோசிக்கணும். ஸோ 34 அப்படின்னு ஆச்சுன்னா 34 கேக்ஸ்னால் 35 வராது. ஏன்னா 30 எக்ஸ்ட்ரா ஒரு கேக்கு கிடைக்காது. ஸோ நம்மள 34 தான் இருக்குது. ஸோ அதனால் குறைவான நம்பர்ஸே எடுத்துக்காங்க. ஸோ 34க்கு 5 டேபிளாக டிவைட் ஆகக்கூடிய கிட்ட நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 30 தான். ஏன்னா 30 வந்து உங்களுக்கு 5 டிவைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 34 வரை குறைவான நம்பர். 35 போட முடியாது, ஏன்னா தட் இஸ் கிரேட்டர் தேன் 34. அப்போது கேக் எக்ஸ்ட்ரா கிடைக்காது. ஸோ மிச்சம் என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுக்கங்க. ஸோ 34 இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து 30 நம்ம வந்து 5 டேபிளில் வச்சா 6/6 வரும். நம்மளுக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ். ஸோ இவ்வளோதான். அவள் இதை வச்சு நீங்கள் உங்கள் புக்கில் உங்களுக்கு டேபிள் போட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே விஷயத்தை தான் உங்களுக்கு டேபிள் போட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸு நான் அந்த பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டு தரேன். இது ஷார்ட்டனா தென் நம்மளுக்கு கேக்ஸ் இன் ஈச் பாக்ஸ், ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எவ்வளோ கேக்கு கொள்ளும். அடுத்த நம்பர் ஆஃப் கேக்ஸ் இன் ஈச் பாக்ஸ், நம்பர் ஆஃப் பாக்ஸ் எழுதிட்டோம் நம்ம. அடுத்தது பாக்ஸஸ் நீடட், நம்ம எவ்வளோ பாக்ஸ் தேவைப்படுது. தென் நம்ம கோஷியன்ட், அதாவது கோஷியன்ட் ரிமைண்டர்னா என்னது, ரிமைண்டருக்கு வந்து அன்பேக்டு கேக்ஸ். ஸோ இதான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. See, this is called dividend A. இதையும் புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. This is called dividend. This is called divisor B. This is quotient Q. And this is remainder R. ஸோ இப்போ நமக்கு வர கால்குலேஷன் மூலம் மட்டும் நம்ம என்ன தெரியுது, this is total, அதாவது this is divisor. A is equal to Euclid டிவிஷன் அல்காரிதம். யூக்ளிட் டிவிஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்டுடைய ஃபார்முலா அப்படி தான் நம்ம இதை மாற்றிருக்கோம். ஏ இஸ் ஈக்குவல் டு BQ + R அப்படி மாற்றிருக்கோம். ஸோ BQ + R இதுதான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா. ஸோ ஏ என்பது 34, டோட்டல் நம்பர் கேக்ஸ் கிடச்சிட்டா. பி என்னது 6/5, 6/5 30. ஸோ 6 × 5 நம்ம பிரிச்சிருக்கோம், அவ்வளோதான். 6 × 5, அதாவது இப்படி இருக்குதா மீனிங். ஸோ 6 என்பது இது, தென் இது 5, இது 5 கோஷியன் நம்மளுக்கு வந்து இல்லை, இதான் அவங்களுக்கு 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம 6 × 5 5 × 6 கூட மாற்றிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு 5 × கொண்டோம்னா நம்ம 5 × மாற்றிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ 5 × 6 வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு 5 × 6 அப்படியே ரிட்டர்ன் பண்ணி போட்டு நமக்கு வந்து 5 பாக்ஸஸ் கொடுத்தனால நம்ம 5 பாக்ஸஸ் போட்டுக்கு நம்ம போட்டுருக்கோம். ஸோ 5 6. இப்போ நம்ம இப்போ எவ்வளோ பாக்ஸஸ் தேவைப்படுது, இந்த 30 பேக்கே நம்ம 30 கேக்கு நம்ம பார்த்தோம்ல, அந்த 30 கேக்கு நம்ம 6 பாக்ஸில் பேக் பண்ணிட்டால் 4 கேக்கு மிச்சம் கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு +4. ஸோ அந்த ஈக்குவல் தெரியாத நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கேக்ஸ் வந்து பாக்ஸஸ் உள்ளது 6 கிடச்சிட்டு, எவ்வளோ அன்பேக்டு கேக்ஸ் கேட்டால் 4 கிடச்சிட்டு. ஸோ அந்த சம்மை சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆஸ்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.